என்னமோ இவ வீட்டு விசேஷத்துக்கு வேலை செய்யற மாதிரி எவ்வளவு அக்கறையோட உரிமை எடுத்து பாத்துட்டு இருக்கா. இப்படிதான் ஏதாவது பண்ணி ஸ்கோர் பண்ணிடுறா. எல்லாரும் இவ்வளவு தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. ஆமா, அவளோட தங்கச்சி தானே நீ. இதெல்லாம் ஏன் ரித்திகா உனக்கு வரல? அத்த, இன்னொரு தடவை என்ன தங்கச்சின்னு சொல்லாதீங்க. சரி, ஓகே, சாரி, சொல்லல. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு ஏன் அவள மாதிரி ஸ்கோர் பண்றதுக்கு வரல? அத்த, இவ வேலை செய்யறது ஒன்னும் பெரிய விஷயம்லாம் இல்ல. சின்ன வயசுல இருந்து எங்க வீட்டுல வேலைக்காரு மாதிரி எப்பவும் வேலை செஞ்சுட்டு தான் இருப்பா. அதனால இப்பவும் என்னமோ அவளை விடாம துரத்துது. அவளால வேலை செய்யாம இருக்கவே முடியாதத. ஆனா நான் அவளை மாதிரி இல்ல. எங்க வீட்டுல பெரிய வசதி இல்லனாலும் என்ன ராணி மாதிரி தான் பாத்துக்கிட்டாங்க. இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் என் நிலைமை இப்படி இருக்கு. ஏய், என்ன சிவா, ரெண்டு பேரும் ஏதோ தனியா பேசிட்டு இருந்தீங்க? அக்கா, நான் அப்பா சொன்னேன்ல, அதேதான்க்கா. ஃபங்க்ஷனை முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துடலான்னு பேசிட்டு இருந்தோம். ஐயோ சாமி, ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஏண்டா, அதான் ஃபங்க்ஷனுக்கு வந்தாச்சு, இங்க வந்து அத பத்தியே தான் பேசிட்டு இருக்கணுமா? அங்க பாரு, எவ்வளவு அழகா ஐலி அகிலா மேடம் ஃபேமிலியோட மிங்கிள் ஆயிட்டா. ஏன் அத்த, என்ன இவங்க இப்படி மாறிட்டாங்க? அயலி என்ன செஞ்சாலும் பாராட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயோ, இப்படியே போனா அப்புறம் நம்ம அயலிய எதுவுமே பண்ண முடியாத அத்த. உஷாரா இருங்க சொல்லிட்டேன். ரித்திகா, அண்ணி, அங்க பாரு ஐலிய எவ்வளவு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. நீயும் போய் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம்ல? ஆஹா, இல்ல அண்ணி, எனக்கு அவள மாதிரிலாம் வேலை செஞ்சு பழக்கம் இல்ல. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனா இருந்தா கூட பரவாயில்ல, நாமளே எல்லாத்தையும் எடுத்து கட்டிட்டு வேலை செய்யலாம். இப்படி அழையா விருந்தாளி மாதிரி அடுத்தவங்க ஃபங்க்ஷன்ல வேலை செய்யற அளவுக்கு நான் ஒன்னும் கீழ்த்தரமானவ இல்ல. அயலி செய்யறது பேரு உதவி. அதனால 4 பேரு பாராட்ட தான் செய்வாங்களே தவிர அதை விட்டுட்டு யாருமே தரக்குறைவாலாம் நினைக்க மாட்டாங்க. எங்க இப்ப அயலியை யாராவது திட்டிக்கிட்டோ இல்ல அவமானப்படுத்திக்கிட்டோ இருக்காங்களா என்ன? இந்திராணி டென்ஷன் ஆகுறாளே. இவ மட்டும் கோத்துல திரும்ப வீட்டை விட்டு போயிட்டா என்ன பண்றது? பொண்ண போய் ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னா உன்னால முடியும் முடியாதுன்னு மட்டும் சொல்லு. அதையெல்லாம் விட்டுட்டு இப்படி அடுத்தவங்க ஹெல்ப் பண்றது எல்லாம் கேவலப்படுத்தாத. என்ன இந்திரா, நீ ரித்திகாவை போய் வேலையெல்லாம் செய்ய சொல்லிட்டு இருக்க? இவதான் நம்ம வீட்லயே எந்த வேலையும் செய்ய மாட்டான்னு தெரியும்ல, அப்புறம் என்ன? சாரி ரித்திகா, ப்ளீஸ். என்னாச்சு? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? கவில நான் சொன்ன வேலையை செஞ்சானா இல்லையான்னு தெரியலையே. ஒரு போன் கால் கூட வரல. Pick it up, man. ஹலோ. டேய் கபிலா, என்னடா பண்ணிட்டு இருக்க? அந்த அகிலாண்டேஸ்வரிய முடிச்சியா இல்லையா? பர்மா, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ?
நீ செய்ய சொல்லிக்கிறது சாதாரண வேலையா? இங்க என்ன சுத்தி எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என் குடும்பம் மொத்தமும் இங்கதான் இருக்கு. அதனால என்னாச்சு இவனுக்கு? யார்கிட்ட இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருக்கான்? இரு வர்மா, எனக்கு நீ என்ன வேலை கொடுத்திருக்க? எனக்கு வேற இதெல்லாம் பழக்கமே கிடையாது. நான் முடியாதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறேன். கொஞ்சம் சொதப்புனா கூட அவ்வளவுதான், நான் காலி. அதனால எடுத்தோம் கவுத்தோம்லாம் எதையுமே பண்ணிட முடியாது. கொஞ்சம் வெயிட் பண்ணு. டேய், என்னடா ஓவரா சீன் போடுற? பார் கபிலா, மறுபடியும் சொல்றேன், நீ அகிலாண்டேஸ்வரியை கொல்ல போறதுதான் இந்த வர்மாவுடைய ஃபியூச்சரே இருக்கு. சீரியஸ் தெரியாம பேசிட்டு இருக்க. நேரம் ஆக ஆக என் டென்ஷன் அதிகமாயிட்டுடா. அவ செத்த அதான் நிம்மதியா இருப்பேன். கபிலா, நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாதுடா. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அவளை கொல்லு. அந்த கூட்டத்துல வச்சு அவளை முடி. அவ செத்துட்டான்ற நியூஸ் எனக்கு வரணும்டா. என் காதுக்கு வரணும், சீக்கிரமா வரணும். இங்க பாரு வர்மா, இப்போ உனக்கு என்ன, அந்த அகிலாண்டேஸ்வரிய கொல்லணும், அவ்வளவுதானே? ஆமா, அது நடக்கும். ஆனா இப்படியே சும்மா சும்மா எனக்கு போன் பண்ணி டார்ச்சர் பண்ணாத. வேலை முடிஞ்சதும் நானே கூப்பிடுறேன். வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு பேசுற நீ? மாவன, நீ மட்டும் இன்னைக்கு அவளை கொல்லாம விட்டேன்னு வச்சுக்கிய, நீ செத்துருவடா. நீ செத்துருவ. அகிலாண்டேஸ்வரி, டை டை ஃபாஸ்ட் டை.